கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்துக்கும் குருபலம் இருக்கணுமா, இல்லை யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் போதுமா, இல்லை 2 பேர்த்துக்கும் இல்லைனாலும் நடக்குமா கல்யாணம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும். ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்துக்கும் குருபலம் இருக்கணுங்கிறது ஒன்றும் தேவையில்லை. 2 பேர்த்துக்கு இருந்ததுன்னா ஓகே தான், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. யாராவது ஒருத்தருக்கு குருபலம் இருந்தாலே அது கல்யாணத்துக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டுரும். சரி, சப்போஸ் 2 பேர்த்துக்குமே குருபலம் இல்லையா, அப்போ கல்யாணம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது தசாபுத்திங்கிறது மெயின். அதாவது முழங்கை நீண்டால் தான் முன்கை நீளும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா கோச்சாரம் பற்றாமல் இருந்தால் கூட சமயத்தில் கல்யாணத்தை நடத்தி வச்சிடும். ஆனால் குருபலம் மட்டும் இருந்து தசாபுத்தி இல்லைன்னாக்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது. புரியுதா? அதாவது தசாபுத்தி சரியாக இருந்து குருபலம் இல்லைனாலும் கல்யாணம் நடக்கும். அதனால் 2 பேர்த்துக்கும் குருபலம் இருக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை.